ரேவதி, ரொம்ப ஆடுற. ஆடு. எவ்வளவு நாள் ஆடுறன்னு நானும் பாக்குறேன். ரேவதி, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்ல சூப்பரா முடிஞ்சதுமா. ஒன்னு சொல்லட்டுமா? அம்மா, அவளுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ ஒரு நாள் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவளுக்கும் இங்க வரணும்னு ரொம்ப ஆசைமா. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவளை நான் நிச்சயமா இங்க கூட்டிட்டு வருவேன். சரிம்மா, நீ டயர்டா வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லப்பா சகல, இப்பதான் வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியப்பா. ஆமாங்க, அந்த சிவனாண்டி கலச பூஜையிலேயே மாமா மேல அவ்வளோ பெரிய பழிய போட்டு அந்த பூஜையை நிறுத்தணும்னு நினைச்சாரு. இப்போ கும்பாபிஷேகம் வரப்போகுது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உண்மைதான் சகல, நீ மட்டும் அப்படி ஒரு ஐடியாவை சொல்லன்னு வையே, அந்த பார்வதியை வச்சே நம்ம குடும்ப கௌரவத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பான்ப்பா. நீ சொன்ன மாதிரியே நாம இந்த முறை ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. சின்னத்த சிவனாண்டி விஷயத்துல இன்னும் கவனமா இருக்கணுங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ள சிவனாண்டி ஊரை விட்டே விரட்டணும். இனிமே இந்த ஊர் கோயில் பக்கமே வராத அளவுக்கு பண்ணுங்க. அவர் இங்க இருந்தாருன்னா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விட மாட்டாரு. என்ன சகல, திடீர்னு இவ்வளவு டென்ஷனா பேசுற? கோவில் கும்பாபிஷேக வேலை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. கும்பாபிஷேக வேலை நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா மாமாக்கு நடந்த விஷயம் தான் எல்லாரையும் சங்கடப்படுத்திருச்சு. இந்த மாதிரி திரும்ப எதுவும் நடக்காம இருக்கணும்னா அந்த சிவனாண்டி இங்க இருக்கக்கூடாதுங்க. அவர் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எதனா ஒண்ணு பண்ணி கும்பாபிஷேகத்துல பிரச்சனை பண்ணதான் பார்ப்பாரு. இது நடக்காம தடுத்து நிறுத்தணுங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுப்பா, அதே மாதிரியே பண்ணிடுவோம். போலீஸ்ட மாற்ற மாதிரி ஏதாவது பண்ணிடலாமா? இல்லைங்க, அப்படி எதனா பண்ணாலும் 2 நாள்ல ஜாமீன் எடுத்துட்டு வெளியே வந்துருவாரு. அவர் இந்த ஊரை விட்டே துரத்தணுங்க. ஊரை விட்டா அது எப்படிப்பா முடியும்? என்ன இருந்தாலும் அவரும் இந்த ஊர்க்காரனாச்சே. அவரை சேர்ந்த கூட்டாளிங்க அதை கேள்வி கேட்பாங்களேப்பா. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. சகல, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன் நல்ல மனசால மட்டும்தான் அவங்க இவ்வளவு நாளா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்ற ஐடியால இருந்தே தெரிஞ்சிருச்சு, இது செம்ம மேட்ரு. இத மட்டும் நீ சொன்ன மாதிரி பக்காவா பண்ணிட்டோம். அந்த சிவனாண்டி இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எந்த ஊர்லயும் பொழைக்க கூட முடியாதுப்பா அந்த ஆளால. அதுக்காக தாங்க இப்படி ஒரு பிளான் பண்ண. இதுக்கு மேலே இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருந்தா நமக்கு தாங்க நஷ்டம். சகல, உன் மனசு எனக்கு புரியுது சகல. இப்பவும் இந்த கோவில்காரி நின்னுடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நீ சொன்ன மாதிரி அந்த சிவனாண்டியையும் அந்த ஆளு வாழை பிடிச்சிட்டு அலைகிற அந்த இலவச இனப்பு சித்தப்பாவையும் இந்த ஊரை விட்டே விரட்டிடலாம் சகல. நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. கண்டிப்பா சகல. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு சகல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அவனே அங்க பாரு, நகை எடுத்துட்டு வந்துட்டான். வரட்டும் சித்தப்பா, இப்ப என்ன அதுக்கு? வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். வணக்கங்கய்யா, வாங்க. இந்த நகையெல்லாம் அம்மனுக்கு சாத்தி தினமும் பூஜை பண்ணி. சரிங்க தம்பி, சிறப்பா பண்ணிடுவோம். கொடுங்க ஐயா.
சொல்றதும் சரிதான். ஆனா இந்த ஊர்க்காரங்க வேண்டுதல் நடக்குமா மவனே? எங்க நடக்கும் சித்தப்பா? காசு பணம் இருக்கிறவனை கும்பிட்டாவது 4 காசுக்கு பயன்படும். மவனே, சாமி மேல நம்பிக்கை இல்லாம பேசுற. ஆனாலும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல எதுக்கு இவ்வளவு கவனமா இருக்க? என்ன சித்தப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பழசெல்லாம் மறக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? என் அப்பா என்னை விட்டுட்டு போனார்ல, அப்பவே என் மரியாதை எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இழந்த என் குடும்பத்தோட மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா இந்த கோயிலோட பொறுப்பை நான் அடையணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் சித்தப்பா. நீ எதுக்கும் வருத்தப்படாத மவனே. இந்த வருஷ கும்பாபிஷேகத்தை நீ தான் நடத்துற. அதுக்கு தடையா எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சகல, உன் ஃபோனுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நகையை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா? எடுத்துட்டு வந்தாச்சுங்க. அம்மனுக்கு சாத்தி பூஜையே முடிஞ்சிருச்சு. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம் சகல. நான் சொன்ன மாதிரியே அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிடலாம். எங்க இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. கண்டிப்பா வராது சகல. நீ சொன்னது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க.